ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 2026 புத்தாண்டு பலன் ரிஷப ராசிக்கு பார்க்க இருக்கிறோம். தனம், லாபம், தொழில் அனைத்துக்கும் ஒரு அச்சாரமாக இந்த ஆண்டு விளங்கப் போகிறது. மிகப்பெரிய ஒரு அமைப்பு, கிரக பெயர்ச்சிகள், கிரக அடைவுகள், யோக பலன்களை தரக்கூடியதாக இருக்கு. பேச்சு அப்படிங்கிறது முக்கியம். நம்ம பேசுகிற பேச்சிலேயே நமக்கு உத்தியோக பலம், தொழில் பலம், அந்தஸ்து, கௌரவம், வளர்ச்சிகள், பணபலம் அனைத்தும் கிடைக்கும். குடும்ப சுகம் நன்றாக இருக்கும். எதிர்பாராத தனவரவும் உண்டாகும். ஒரு ஜூன் மாதம் வரைக்கும் நமக்கு இதெல்லாம் ஒரு பாசிட்டிவாக நடந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாற்றங்களை பண்ணுவதற்கு ரொம்ப நாளாக ஒரு மாற்றம் இல்லை, வேலையில் மாற்றத்தை தேடிட்டுருக்கேன், வீடு மாறலான் இருக்கேன், இந்த மாதிரி விஷயங்களுக்கு சாதகமாக ஆஃப்டர் ஜூன். மற்றும் நம்ம எதிர்பார்க்கிற நல்ல நிகழ்ச்சிகள், நண்பர்களாகட்டும், கூட பிறந்தவங்களாகட்டும், ஒரு கேளிக்கை, சந்தோஷம், மகிழ்ச்சி பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு அமைப்பு இந்த வருடம் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, நமக்கு மூளை உழைப்பு சார்ந்த பணிகள் ஆஃப்டர் ஜூன் என்ன பண்ணோம்னா, கன்சல்டிங் லைனு, கமிஷன் வகை பிஸ்னஸ்ஸு, ஐடி லைனு மற்றும் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லக்கூடியது, மூலதனம் இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு ஜாப் ஒர்க் மாதிரியோ மூளை உழைப்பு மாதிரியோ பண்ணுறோமோ, கலைத்துறையில் இருக்கிறது, விளம்பரத்துறையில் இருக்கிறது, பத்திரப்பதிவுத்துறையில் இருக்கிறது, அத்தனை விஷயங்களுக்கும் சாதகமாக. அதனால் இது சிறப்பான ஒரு அமைப்பு. இந்த வருடத்தில் 2 பிரிவாக பிரிச்சிங்கன்னா, பிஃபோர் ஜூன் பொருள் சார்ந்த நன்மைகள், உத்தியோகம் சார்ந்த நன்மைகள். ஆஃப்டர் ஜூன் திருமண தடைகள் நீங்குவதும், மனப்பிணக்குகள், ஒருவருக்கொருவர் மனசில் சங்கடங்கள் இருந்து பிரிவினைவாதங்கள் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் விலகி சாந்தமாகறதுக்கு உண்டான அமைப்பு, சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு, இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் இப்போ ஏற்கனவே ப்ரொடக்ஷன் லைனில் இருந்துகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லைன் சேஞ்ச் ஆகும். மார்க்கெட்டிங் லைனு, மேனேஜ்மெண்ட் லைனு, இந்த மாதிரி லைன் சேஞ்ச் ஆகும். அதுக்கு சாதகமாக இருக்குது. மெயினாக ஐடியில் இருக்கவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகும். ரிஷபம் அப்படின்னாலே பொறுமைன்னு அர்த்தம், ஈடுபாடுன்னு அர்த்தம், சகிப்புத்தன்மைன்னு அர்த்தம். ஸோ அத்தனைக்கும் நமக்கு பலன் உண்டு, அத்தனைக்கும் நமக்கு அங்கீகாரம் உண்டு. நம்முடைய பொறுமைக்கும் ஒரு நல்ல மதிப்பீடு கிடைக்கும். நல்ல பெயர் எடுக்கிறது மிக மிக பெரிய அவசியம். அந்த பெயர் இந்த வருடம் உங்களுக்கு கொடுக்கும். வீடு வாசல் யோகங்கள், பதவி புகழ் யோகங்கள், இதையெல்லாம் வளர்ச்சி தரக்கூடிய அமைப்பில் இருக்கு. ஆனாலும் கூட சொந்த பந்தத்தில் சின்ன சின்ன வதந்திகள், கலகங்கள், குழப்பங்கள், தாயார் வகையிலேயே கூட ஒரு ஈடுபாடுகளில் பிணக்குகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவு சரியில்லை, அதிருப்தியான உறவு, சொந்த பந்தங்கள் நம்மளை பற்றி சரியாக மதிப்பீடு பண்ணுறதில்ல, நம்மளை அலட்சியப்படுத்துகிறாங்க, அல்லது முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறாங்க, உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுகிறாங்க, பழகிறாங்க. இந்த மாதிரியான குழப்பங்களுக்கு ஆளாகிறது உறவுகள் வகையில். அதெல்லாம் கொஞ்சம் புறந்தள்ளிட்டு, நம்ம கடமை என்ன, நம்மளுடைய சிந்தனை என்ன, நமக்கு என்ன திறமை இருக்குது, அந்த திறமையை எப்படி பயன்படுத்துறது, அதற்கு ஏதாவது மாற்று வழிகளை உபயோகப்படுத்தலாமா, அந்த மாதிரி ஒரு கனெக்டிவ் சிஸ்டத்தை தேடி போகணும். இப்போ நிறைய மார்க்கெட்டிங் வந்துருச்சு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், தகவல் தொடர்பு துறை, விளம்பரம், கலைத்துறை, டிசைனிங், ஏஐ டெக்னாலஜி, இது மாதிரியெல்லாம் இந்த இன்வால்மெண்ட்டும் உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். ஒரு தடத்தை மாற்றி போகும்போது இந்த பாதை வெற்றிகரமான பாதையாக அமையும். அதுக்கு அடுத்த ஒரு லைனுக்கு அது அடித்தளமாக இருக்கும்.
ஏற்கனவே இருந்துக்கிட்டு இருந்தது. ஜூன் மாதத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா மாற்றி அமைக்கிறதுக்கு தான் பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். அந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு அந்த மாறுதலுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அந்த மாறுதல் தயாராக நாம் இன்வால்வ் ஆகும்போது அது நமக்கு நல்ல பலன்களை தரும், நல்ல மாற்றத்தை தரும். திருமண தடைகள் இருப்பவர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கும். குழந்தை பிறப்பு இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறப்பு கொடுக்கும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். பூர்வீகத்தை விட்டு பிரிஞ்சு வந்தது, குலதெய்வத்தில் பிரச்சனை இருந்தது, இதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு கணக்கு இருக்குது. அதாவது அதற்கான ஒரு ஆதிக்கம் கிடைக்கும். இப்போ தெய்வ அனுக்கிரகம் தடையாக இருந்ததெல்லாம் நீங்கி அந்த தெய்வத்தினுடைய அருள் வழங்கக்கூடிய, ஆற்றல் வழங்கக்கூடிய அமைப்புகள் நமக்கு உருவாகும். ஆன்மீகத்திலையும் ஈடுபாடு உண்டாகும். நம்முடைய முயற்சி மிகப்பெரிய முயற்சியாக இருக்கும். புதிய முயற்சிகள் நமக்கு மனசுக்கு தோன்றதை செய்யும்போது அது நல்ல ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அதன் பாதையில் செல்லும்போது நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும், மகிழ்ச்சியை உண்டாக்கும், வெற்றியை தரும். அப்படிப்பட்ட வெற்றிக்குண்டான ஆண்டாக இந்த 2026 விளங்குகிறது. பணச்சேர்க்கை 2026 ஜூன் வரைக்குமே பணச்சேர்க்கையில் ப்ராப்ளம் இல்லை, நல்லா போய்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய மூலதனம் அல்லது செலவுகளை குறைச்சிக்கணும். ஜூனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உழைப்பு, மூளை உழைப்பு, அதன் மூலமாக நாம் முதல் போடாமல் எப்படி சம்பாதிக்கிறது, நம்முடைய அறிவை எப்படி பயன்படுத்துவது, கலை திறமைகளை எப்படி பயன்படுத்துவது, டெக்னாலஜி விளம்பர துறையை எப்படி பயன்படுத்துவது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இதெல்லாம் செயல்படுத்தணும். இதெல்லாம் பிற்கூறில் சிறப்பாக இருக்கிறது. உறவுகள் மேம்பாடு மிகச்சிறப்பாக இருக்கு. அவங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு திருமண பந்தங்கள் திருமணமாகிறது, குழந்தைகளுக்கு திருமணமாகிறது, குழந்தைகள் பிறப்புக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள், இது எல்லாத்துக்குமே வழிவகுக்கும் இந்த 2026 ஆண்டு. இந்த ஆண்டினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம ரிஷபத்துக்கு அது ஒரு மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குது. ஏற்கனவே நம்ம ஒரு கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கோம். அந்த பாதையில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நமக்கு விரிவாக்கம் பண்ணி கொடுக்கறது இந்த ஆண்டு. ஒரு சொத்து சேர்க்கை, வீடு சேர்க்கை, வாகனம், பொருள் சேர்க்கை, இதையெல்லாம் கூட ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு வர்ற வகையில் இந்த ஆண்டு நம்மளுக்கு வழிகாட்டும். அதனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மிக மிக கவனிக்க வேண்டிய விஷயம், நமக்கு ராகு திசையோ குரு திசையோ நடக்குதான்னு பாருங்கள். அதே மாதிரி சனி திசை கூட நமக்கு அற்புதங்களை செய்யும், நல்ல பலன்களை கொடுக்கும். சுக்கிர திசை நடப்பவர்களுக்கு அவர்களுடைய ஜாதக ரீதியாக ஏதாவது மைனஸ் இருக்கான்னு பார்த்துக்கணும். அதில் ஏதாவது விபரீத ராஜயோகமாக சுக்கிரன் நல்லது பண்ணிச்சுன்னா பிரச்சனை இல்லை. மற்றபடி சுக்கிரன் என்பது ஆடம்பர கிரகம், அந்த விஷயங்களை தவிர்க்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.